வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளினுடைய காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியானதை பார்க்க முடியுது. அதில் பெரும்பான்மையான இடங்கள் பார்ப்பனர் நீதிபதிகளாகவே இருக்கிறார்கள். பார்ப்பனர் இல்லாத ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கான இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் கருணாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். மற்றும் பல வழக்கறிஞர்கள் மற்றும் பார் அசோசியேஷன்ஸ் இதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, நீதிபதிகளினுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ புதுசாக வேக்கன்ட் பொசிஷன்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில்லப் பண்ணும் பொழுது ப்ரொமோட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இதில் ஏன் இந்த சிக்கல் வருது? இது என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ ஒரு 66 நீதிபதிகள் இருக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில். அதில் 12 பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள். 66 அது அவங்க மக்கள் தொகைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறாங்க. அது விளக்க தேவையில்லை. இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்தாக்க சமீப காலத்தில் ஒரு 19 பேரை ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேட்சாக இப்போ போடும்போது ஒரு 8 பேரை நம்ம போட போகிறாங்க. அதில் பாதிக்கு பாதி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு செய்தி கசிந்து இருக்கிறது. இப்போ இதில் கசிந்த செய்தி அப்படி தான் பேச வேண்டியிருக்குது. இதில் எதுவும் வெளிப்படைத்தன்மை கிடையாது நீதிபதிகள் நியமனத்தில் என்பது தான் முதலாவது தலையாய பிரச்சனை. இது அதாவது எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் நீதிபதிகள்? அதில் மிக குறைந்த ஒரு விழுக்காடு மாவட்ட நீதிபதிகள்லேருந்து ப்ரமோட் ஆகி சீனியாரிட்டி அடிப்படையில் வர்றவங்க. மற்றவங்க உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஆமாம், வழக்கறிஞர்கள். ஆமாம், அதில் அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி வழக்குகள் அப்பீர் ஆகிருக்கிறாங்க, அதில் கிளையண்ட்டு இந்த ரிலேஷனில் எப்படி நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க, பலவிதமான வழக்குகள் சிவில், கிரிமினல், கான்ஸ்டியூஷனல் கேசஸ் என்னென்ன மாதிரி அப்பீர் ஆகிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து எவாலுவேட் பண்ணி காலேஜியம்னு இருக்குது. காலேஜியம்ன்றது ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதியும் அடுத்த 2 மூத்த நீதிபதிகளும். அந்த காலேஜியம் இதிலேருந்து தெரிவு செய்து அதை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பும். உச்சநீதிமன்றத்தினுடைய காலேஜியம்ன்றது தலைமை நீதிபதி உள்ளிட்ட மூத்த 5 நீதிபதிகள். அந்த காலேஜியம் அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை இங்கேருந்து அனுப்பும்போது மாநில உளவுத்துறையின் தகவல்கள், அவரை பற்றிய செய்தி, ஒன்றிய உளவுத்துறையின் தகவல்கள், இதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கும். இதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய கொலேஜியம் அதை சட்ட அமைச்சகத்துக்கு அதை பரிந்துரைக்கும். அதுக்கு பிறகு சட்ட அமைச்சகம் அதை ஓகே பண்ணணும். ஓகே பண்ணால் தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களை நியமிப்பாங்க. அப்போது இந்த நீதிபதிகள் எல்லா தகுதியும் இருந்து மோடி அரசுக்கு உகந்ததாக மோடி கருதவில்லை என்ற தகுதி குறைவு இருக்குமானால் அவங்க போட்டு வச்சுருவாங்க. நம்ம கவர்னர் மசோதாவை போட்டு வைக்கிற மாதிரி அதை போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா இத்தனை காலத்துக்குள்ளே பதில் சொல்லணும் என்ற கட்டாயம் எதுவும் அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. அதனால் அப்படி போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு கொலேஜியத்துக்கும் மோடி அரசுக்கும் இடையில் ஒரு பரிவர்த்தனை, எங்கால் 2 பேரை போடுங்க, உங்கால் 4 பேரை போடுங்க, இந்த மாதிரி ஒரு டீலிங்கில் இது முடிவு செய்யப்படும். மொத்தத்தில் இதில் உள்ள மையமான பிரச்சனை, முதன்மையான பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி பேசுவது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக பார்ப்பன சமூகத்தினர் அதிகமாக நியமிக்கப்படுகிறார்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்படுவதில்லை என்று ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னா, இந்த நியமன முறையில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது என்பது தான் ரொம்ப அடிப்படையாக. இல்லை, இது ஏன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்? நீதிமன்றம் கொலீஜியம் தான் தீர்மானிக்க போகுது. கொலீஜியம் எடுக்கிற முடிவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுப்பது அப்படின்றது கட்டாயம். எப்படி கவர்னர் மாநில அரசுக்கு ஒப்புதல் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொலீஜியத்தின் முடிவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கணும். இதில் வெளிப்படைத்தன்மைக்கு என்ன கேள்வி வருது? இப்போது எம்பி எம்எல்ஏவுடைய சொத்து விவரம் என்ன, அவர் மேலே இருக்கிற கிரிமினல் கேஸ் என்ன, அவர் பொண்டாட்டிக்கு என்ன சொத்து இருக்குது, என்ன தொழில் பண்ணுறாரு, இதெல்லாம் எதுக்கு வெளிப்படைத்தன்மை? ஏன்னா அவர் எனக்காக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போய் சட்டம் இயற்ற போறாரு, அவர் நேர்மையானவராக இருக்கிறாரா அப்படின்றதுக்கு. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பேக்ரவுண்டு, என்ன கிரிமினல் கேஸ் இருக்கா, அதில் எதுக்காக வெளிப்படைத்தன்மை? அவர் நிர்வாகத்தில் இருக்க போகிறார், அவர் தான் முடிவு எடுக்க போகிறாரு. அதனால் அதை அதை பற்றிய பரிசீலனை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முன்னால் இல்லையா, அதெல்லாம் இருக்குது.
இப்போ ஒரு அதிகார வர்க்கம், இவங்க வந்து லெஜிஸ்லேச்சர், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா, சரியா தவறா என்று முடிவு செய்யக்கூடிய இடத்துல இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்றது பார்த்தாக்க இவங்களுடைய அதிகாரமாக இருக்குது. அப்படி ஒரு அதிகாரம் மிக்க இடத்தில் அமர்பவர்கள் அவங்க யார், அவங்களுடைய தகுதி என்ன, அவர்கள் நேர்மையானவர்களா, அவர்களுடைய என்ன சொல்கிறது சித்தாந்த கண்ணோட்டம் என்ன, இந்த கண்ணோட்டம் தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, அது என்ன என்பதை பற்றிய புரிதல் மக்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு வெளிப்படையாக தெரியணுமா வேண்டாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அது தெரிவிக்கப்படுதுல்ல. ஏன்னா தமிழ்நாடு உளவுத்துறையிட்ட இருந்தும் தகவல் கேட்குறாங்க, ஒன்றிய உளவுத்துறையிட்ட இருந்தும் தகவல் கேட்குறாங்க. அப்போ இந்த நீதிபதிகள் பேர் தான் பரிசீலனை இருக்குன்னு மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கிறாங்க. பிரதிநிதிகளுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க, ஆளுங்கட்சிக்குன்னு சொல்லுங்க. மோடி அரசுக்கு தெரியுது, அதுக்கு மேலே யாருக்காவது தெரியுமா, ஏதாவது தெரியுமா என்றால் தெரியாது. தெரியாது, சொல்ல தேவையில்லை. அதுக்கு நேரடியாக நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து அலகாபாத்தில் ஒரு நீதிபதி இப்படி பேசினார் அப்படின்னு பிரச்சனையாச்சு இல்லையா? நேரடியாக ஒரு பெரும்பான்மைவாத அரசியலையே நேராக பேசினார் அப்படின்னு பிரச்சனையாச்சு. அது வெளியே யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாக்கா 153A போட்டு தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நீதிபதிக்கு என்ன செஞ்சாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அன்பாக கண்டித்து சிஜிஐ நேரில் கூப்பிட்டு 1-on-1 பேசியிருக்கிறாரு. இருக்கட்டும், என்ன செஞ்சாங்க, அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணணுன்ற அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா இம்பீச்மெண்ட்டு 2/3 பார்லிமெண்ட்டில், அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது என்ற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது என்னன்னாக்கா போர்ட்ஃபோலியோ இல்லாமல் உட்கார வச்சிடலாம், அவருக்கு ஒன்றும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கலாம். அப்படி நடவடிக்கை கூட எடுக்கப்படலை. இப்போ நம்ம எங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் எழுப்பிய கேள்வி என்ன, அரசுக்கு தெரியுது, பிரதிநிதிகளுக்கு தெரியுது அல்லவா? பிரதிநிதி அப்படின்றது இப்போ மோடி அரசு இல்லை, இவன் காங்கிரஸ் அரசாக கூட இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியுமா, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அப்போ அவங்களுடைய என்ன இருக்குது? இது பொதுமக்களுக்கு தெரிந்தால் என்ன பிரச்சனை? ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பொதுமக்களுக்கு தெரியுதுன்னாக்கா நீதிபதியை பற்றி தெரிவதில் என்ன பிரச்சனை? இல்லை, தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தெரிஞ்சாத எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மிக்க இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியணும். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 66 பேரில் 12 பேர் பிராமின் கம்யூனிட்டியில் வராங்க. வன்னியர், கவுண்டரு, அப்புறம் என்ன முக்குலத்தூர், இது 3 பெரிய மேஜர் கம்யூனிட்டி இல்லையா? ஆமாம், தமிழ்நாட்டில். இந்த 3 கம்யூனிட்டியை சேர்த்தா கூட 12 பேர் வராது ஜட்ஜஸ். இது என்ன அடிப்படையில் தேவை? அப்போ அந்த 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 பிரிவு வழக்கறிஞர்கள் மத்தியில் தகுதியானவர்களே இல்லை. இல்லை, பார்ப்பனர் அல்லாத சாதிகள்னு கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கு. தமிழ்நாடு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்ற அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட 1000 சாதிகள் கிட்ட அந்த பட்டியல் வந்து நீளுது, உட்பிரிவுகளோட சேர்த்து. அவ்வளவு பேருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாதுல்ல. அவ்வளவு பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லலை. ஆனால் இந்த செக்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, இந்த செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும் விதத்தில் நம்ம இடஒதுக்கீடு முறைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த இடஒதுக்கீடு முறை இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துக்கு இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்க தேவையில்லை என்பதாக ஒரு விதி இருக்குது. இப்போ நம்முடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் இருக்கார்ல, அவர் வந்து கிரண் ரிஜிஜுக்கிட்ட நேராக ரைஸ் பண்ணியிருக்காரு. பாராளுமன்றத்தில் ஸ்டார்டு கொஸ்டினாக இப்போ இந்த 24 ரைஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நீளமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. 2020-21 எழுதியிருக்காரு, 21 எழுதிட்டுருக்காரு அவர் தொடர்ந்து. இப்போது கிரண் ரிஜிஜுகிட்ட கேட்டபோது அவர் ஒரு பதில் எழுதியிருக்காரு. இவர் யார், வில்சனுக்கு. இங்கே பாருங்கள், 2018 த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அண்டர் மோடிஜிஸ் லீடர்ஷிப் had instructed the Supreme Court and High Court to provide recommendation on basis of the social background. இது பொருள் என்ன? அவங்களுடைய சமூக பின்னணியையும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மோடி அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு நாங்கள் சமூக நீதிக்காக நிற்கிறோம். இது 2020-21 எழுதின பதிலா? ஆமாம், பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறமா வந்து நியமனம் வருது. 2018க்கு பிறகு 661 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 661. ஆமாம், அதில் எஸ்சி வந்து 21, ஓகே, எஸ்டி 12, ஓபிசி 78. இது எவ்வளோ? கிட்டத்தட்ட 79% அப்பர் காஸ்ட்.
79%, 2022 வரை 79% அப்பர் காஸ்ட். இப்போ 2018 மோடி அறிவுறுத்திய பிறகு இப்படி நடக்குது. இப்போ இந்த கேள்வியை அவர் ரைஸ் பண்ண போது எப்படி இது மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டபோது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இங்கே வந்து the appointment of judges of the Supreme Court and High Court is made under Article 124, 217 and 224 of the Constitution of India, which do not provide reservation for any caste or class of persons. இது இப்போ ரீசெண்டாக எழுதின பதில். ஆமாம், பதில். இப்போ அது கொடுக்கல. ஏன் அதை கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமே? சமூக நீதிக்காக தான் இருக்கிறேன். இல்லை, அப்புறம் எதுக்கு? அதாவது எனக்கு இதில் ஒன்றும் புரியல. முதல்ல அவங்க தான் என்ன சொன்னாங்க, நாங்கள் சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அஷ்யூரிட்டி கொடுக்குறோம், எல்லாருக்கும் நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம், அவங்க சோஷியல் பேசிஸில் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அறிவுறுத்துறோம்னு சொல்கிறவங்க கான்ஸ்டியூஷன் அப்படி எந்த விதமான கட்டாயத்தையும் கொடுக்கலன்னு மறுக்கவில்லை. ஆமாம், அப்போ நான் அது ஆப்ஷனல். இப்போ கேள்வி விஷயம் என்ன வந்துருச்சு? ஆப்ஷனல். நான் பார்த்து கொடுப்பேனா? ஆமாம், நான் பார்த்து நான் யார் கொலிஜியம் பார்த்து கொடுக்கணும். கொலிஜியம் பார்த்து கொடுக்கணும். கொலிஜியம் பார்த்து கொடுக்குது இல்லையா? இந்த அரசுக்கு மோடி சொன்னார் 2018 என்பதில் உண்மையிலேயே அக்கறை இருந்தா, ஏன்பா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு தகுதி உள்ளவர்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க சோஷியல் பேக்ரவுண்ட் அடிப்படையில்னு சொல்லியிருக்கேன், என்ன நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க என்று கேட்கலாமா கூடாதா? அப்படி எந்த ஒரு கேள்வியும் இந்த அரசு கேட்டதில்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமாக இருந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ப்ரோ பிஜேபியாக இருக்கிறாங்களா இல்லையா என்பது மட்டும்தான் மோடி கவர்மெண்ட்டினுடைய கவலையாக இருந்திருக்கு. இல்லை, அதை எப்படி நம்ம 19 சொல்ல முடியும்? ஏன் 19? இந்த பீரியடில் பூரா பெரிய கான்ட்ரவர்சியே வந்தது தானே. இந்த கொலிஜியமுடைய அப்பாயின்மெண்ட்டில் எல்லாம் தமிழ்நாட்டிலும் சரி, சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி. அப்படி என்ன கான்ட்ரவர்சி ஆச்சு? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் உதாரணத்துக்கு எடுத்ததுங்க. இங்கேருந்து வந்து ஜான் சத்யன் என்ற ஒரு நீதிபதி என்ற ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து விண்ணப்பிக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர், ஒரு பேர் ராமலிங்கம் நினைக்கிறார், கரெக்டாக நினைவில்லை. இப்போ இவங்க பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, யார் இங்கே ஹைகோர்ட்டில் இருக்கிற கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணிடுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இதுக்கு பிறகு விக்டோரியா கௌரி என்பவங்க, அவங்க வந்து பிஜேபியில் ஆஃபீஸ் பேரராக இருந்திருக்கிறாங்க, வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்க, அவங்களையும் பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே போகுது. இந்த விக்டோரியா கௌரி ரெக்கமெண்டேஷன் போகுது இல்லையா? இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போன பிறகு ஜான் சத்யன் இவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் அது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பி வைக்குது. அதுல பிஜேபியில் ஆபீஸ் பேரரா இருக்கிறது தப்பா? ஏன்னா தப்பு இல்லை, வழக்கறிஞர் இருக்கலாம், திமுக இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம். இது வந்து இந்த ஜான் சத்யன் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு போய் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் சில மாதங்களுக்கு பிறகு தான் விக்டோரியா கௌரி இவங்களோட விண்ணப்பம் வருது. விக்டோரியா கௌரி விண்ணப்பம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு அதையும் ரெக்கமெண்ட் பண்ணிடுது மோடி கவர்மெண்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்னு. அப்போது விக்டோரியா கௌரி அவங்க வந்து பிஜேபியில் இருந்தாங்கன்றது மட்டுமல்ல, எப்படி மிக வெளிப்படையான வெறுப்பு பேச்சை சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக அவங்க எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே உள்ள வழக்கறிஞர் வைகை உள்ளிட்டவர்கள் அதை ரைஸ் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷனாக தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனே ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணோடனே சந்திரசூட் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் பேசியிருக்காங்களா, இந்த விஷயம் எங்கள் கவனத்துக்கு வரலையேன்றாங்க. இந்த விஷயம் எங்கள் கவனத்துக்கு வரவில்லையே அப்படின்னு சந்திரசூட் சொல்கிறாரு. எப்படி வராமல்? அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட்டில் இது மிஸ் ஆயிடுச்சுன்றாரா? ஆமாம், அவர் சொல்கிறாரு. அது கொடுத்தாங்களா இல்லையான்றது திமுக அரசு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம் எங்கள் கவனத்துக்கு வரல, பரிசீலிக்கிறோன்னு சொல்கிறாரு. இப்போ வந்துருச்சு, கவனத்துக்கு வந்துருச்சு, பரிசீலிக்கிறோன்னு சொல்கிறாரு. பரிசீலிக்கிறோன்னு சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் கேப்பு தான் இங்கே பதவியேற்பு நடக்க போகுது. அங்கே பெட்டிஷன் சந்திரசூட் இல்லாத வேறு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வருது. காலையில் 10 மணிக்கு இங்கே பதவியேற்பு வச்சுருக்கிறாங்க. முதல் நாள் எடுக்கிறேன்னு சொன்னவங்க அடுத்த நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க. காலையில் சீக்கிரமாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதையும் தள்ளி வைக்கிறாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது, விசாரணைக்கு வந்த பிறகு இந்த ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. எலிஜிபிலிட்டி 1, சூட்டபிலிட்டி 2. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? எலிஜிபிலிட்டின்னா தகுதின்னா பேசிக்காக உள்ள தகுதிகள் இருக்குல்ல, இப்போ கல்வி தகுதி மாதிரி இருக்குல்ல, இவ்வளோ கேஸ் ரன் பண்ணியிருக்கிறாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு தகுதி. சூட்டபிலிட்டி பொருத்தமானவரா அப்படின்றத காலேஜியம் முடிவு பண்ணுது. பெஞ்ச் வந்து எலிஜிபிலிட்டியை பற்றி தான் பேச முடியும், சூட்டபிலிட்டியை பற்றி பேச முடியாது
என்று இந்த அமர்வு சொல்லுது. சூட்டபிலிட்டி பற்றிய கேள்வி தான் இந்த உளவுத்துறையினுடைய தகவல் வரவில்லை அல்லது இவங்க இந்த மாதிரி மதவெறி பேச்செல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அட்மிட் பண்ணது. அப்போ இப்போ என்ன நடக்குது? சந்திரசூட் ஒன்று சொல்கிறாரு, பெஞ்ச் வேற ஒன்று சொல்லுது. அதுக்குள்ளே இவங்க பதவி ஏற்றுட்டாங்க. இல்லை பதவி ஏற்றா நிப்பாட்ட முடியாதா அதை? இனி இம்பீச்மெண்ட்டு தான். ஓ, இனி இம்பீச்மெண்ட் தான். அவங்க அடிஷனல் ஜட்ஜாக பதவி ஏற்றுட்டாங்க. அதாவது ஒரு தகவல் பிழையின் காரணமாக நிகழ்ந்த ஒரு பதவி பிழை என்று சொல்லப்படும் காரணத்தினால் பதவியேற்ற ஒரு நீதிபதி, தாமதமான தீர்ப்பினால் பதவியேற்ற ஒரு நீதிபதி, இந்த ஒரு நபரை நீக்கணும். அதாவது சென்னையில் 66 பேர்ல ஒரு ஜட்ஜு, இந்தியா முழுக்க 661 பேர்ல ஒரு ஜட்ஜு, அவங்கள நீக்கணும்னா நாடாளுமன்றத்துல 543 பேர்ல 3/2 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு நாடாளுமன்ற 2 அவை கூடி விவாதிச்சு அவங்க நீக்கணும். அப்படிதான் முடியும். அப்போ இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இதான் அவங்களுடைய கண்டிஷன். இப்போ இதற்கிடையில் தகுதி ஜான் சத்யன் என்பவருடைய அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஒரு கிரிமினல் லாயர் ஒரு ஹைகோர்ட்டில். அது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னாக்கா, அவர் முன்னொரு காலத்தில் கடந்த நாட்களில் ஏதோ ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் மோடி அரசு பற்றி வர்ற விமர்சனத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஷேர் பண்ணாரோ லைக் போட்டாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சந்திரசூட் அப்போ பயங்கரமாக சவடாலெல்லாம் பேசினார். ஜான் சத்யனுக்கு போடாமல் வேறு யாருக்கும் போடுறதை நான் அனுமதிக்க முடியாதுன்னாரு. ஒன்றும் நடக்கலை. இப்போது இந்த கொலீஜியம் தான் இதை முடிவு செய்கிறது. இது வழக்கமாக ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லணும். 2014 மோடி அரசு பதவிக்கு வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன அப்படின்னாக்கா, என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த என்ஜேஏசியில் தான் யார் ஜட்ஜுங்கிறத ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்மானிக்கும் என்பதை கொண்டு வந்த போது, அன்றைக்கு தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 99வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அதை நிராகரித்தது. அது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தலையிடுவதாகும், கொலீஜியம் தான் இதை முடிவு செய்ய முடியும் என்று சொல்லி 4-1 என்ற அடிப்படையில் பெரும்பான்மை தீர்ப்பில் அந்த என்ஜேஏசியை நிராகரிக்கிறாங்க. அது சரிதானே? நாடாளுமன்றம் எப்படி தீர்மானிக்க முடியும் யார் வர்றது வரக்கூடாதுன்றது? இல்லை, அந்த என்ஜேஏசியோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வெளியாட்கள் 2 பேர் அந்த குழுவில் இருப்பாங்க, ப்ராமினன்ட் பர்சன்ஸ். அது என்ன ப்ராமினன்ட் பர்சன், யார் ப்ராமினன்ட் பர்சன் என்பதற்கான வரையறை விதிக்கப்படலை. அப்படி நிராகரிச்சிட்டாங்க. இப்போது அதிகாரம் கொலீஜியம் கையில் இருக்குது. கொலீஜியம் இதை எப்படி தீர்மானிக்கிறது என்பது தான் இப்போ கேள்வி. இந்த உயர்நீதிமன்ற கொலீஜியமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்ற கொலீஜியமாக இருக்கட்டும், ஒரு நீதிபதியை தெரிவு செய்வதை எப்படி செய்கிறது? அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குதா, அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லாத போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி பார்ப்பன உயர் சாதியினர் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்படுவது அப்படின்றது நடக்குது. அதுலேயும் நெப்போட்டிசம் இருக்குது. நீதிபதிகளுக்கு சொந்தக்காரர்கள், வேண்டியவர்கள் இப்படியே நியமிக்கப்படுகிறார்கள் என்பது நடக்குது. ஒரு 3ஆம் நாளில் ஹிந்துவில் ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் வந்துருக்குது. சுஹ்ரித் பார்சாரதின்னு ஒரு ஹைகோர்ட் லாயர் தான், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட கொலீஜியம் இனி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நியமனத்தில் யாரை ஹைகோர்ட் கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்கள நாங்கள் என்னென்ன நேர்காணல் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம் என்று அவர்கள் கூறியதாக பத்திரிகையில் ஒரு செய்தி இது குறித்து டிசம்பர் 2024 நானும் செய்தி பார்த்தேன். அதில் குறிப்பிடப்பட்டது என்னன்னா, அலகாபாத் நீதிபதி இந்த மாதிரி நியூட்ரலிட்டி இல்லாமல் சில கருத்துக்களை தெரிவிச்சிட்டார். அப்போ இந்த மாதிரி சூட்டபிலிட்டி இல்லாத சில நியமனங்கள் இனி வருங்காலத்தில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாவே நேரடியாக கவனம் எடுத்து 1-on-1 இன்ட்ராக்ட் பண்ணி ஜட்ஜஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கிறாங்களான்றதை செக் பண்றாரு அப்படின்னு அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வரவேற்கத்தக்கதா இல்லையா? இல்லை, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது என்ன மெமோராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர், என்ன தகுதி, எப்படி தேர்வு செய்கிறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா என்ன, இதில் எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்படி இல்லாத போது நாங்கள் நேர்காணல் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பற்றி அதை நாங்கள் எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும், அதில் என்ன நம்பகத்தன்மை இருக்குது என்ற கேள்வியை அந்த வழக்கறிஞர் எழுப்புகிறார். இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு இல்லையா, இதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரலைன்னாக்கா, இந்த பேச்செல்லாம் இப்போ இவர் சொன்னாருன்றீங்க, இந்த
சஞ்சீவ் கண்ணா தானே ஆமாம். இதை சொல்லியிருக்காரு. சந்திரசூட் ஒன்று சொன்னார். சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. அது ஆகஸ்ட் 2023 சந்திரசூட் சொல்கிறாரு, people will start trusting the judiciary only when they see a reflection of themselves in the people who dispense justice. நம்மால் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு மக்கள் பார்த்தாதான் நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள், நீதி வழங்கும் முறைமையின் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். இதுக்கு மேலே இன்னும் புரட்சிகரமாக போகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் 10-20 வருஷத்துக்குள்ள 50% மக்கள் தொகையில் பெண்கள், பாதி பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு இன்னும் பயங்கரமாக சொல்கிறாரு. இப்போ இவருடைய பீரியடில் கிட்டத்தட்ட 15 பேர், ஒரு 12 பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. யார்? இந்த சந்திரசூட் பீரியடில் சுப்ரீம் கோர்ட்டில் 12 ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 33 ஜட்ஜஸ் சிட்டிங் ஜட்ஜஸில். என்ன இதில் 5 பேர் பார்ப்பனாங்க. அப்புறம் மிச்சம் அப்பர் காஸ்ட் பெண்கள். ஏதோ ஒன்றா என்னவோ தான் பெண்கள். ஓபிசி அதை விட குறைவு. இப்போ இதில் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 36.4% பிராமின். அதுக்கப்புறம் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. உச்சநீதிமன்றம் யார் என்ன ஜாதி மதம்னு சொல்கிறதில்ல. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன அது ஒரு 2%, 5% என்ற அளவில் தான் இது டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் அப்படி தான் இருக்குது. இப்போது இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ 2018 டிசம்பர்லேருந்து 2022 வரைக்கும் 537 பேர் ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டதில் 79% அப்பர் காஸ்ட், 11% ஓபிசி, 2.6% மைனாரிட்டி, எஸ்சி எஸ்டி 2.8, 1.3. இதாங்க, இவ்வளோதான். இப்போது இதுதான் நிலவரம். இந்த கேள்விகளுக்கு என்ன விடை நீதித்துறையால் அளிக்கப்படுகிறது? இந்த கேள்விகளுக்கு என்ன விடை மோடி அரசால் அளிக்கப்படுகிறது? இல்லை, அவங்க சொல்லியிருக்கிறாங்களே கான்ஸ்டியூஷனில் நீதிபதி நியமனத்தில் இடஒதுக்கீடை பின்பற்றணும்னு எங்கேயுமே சொல்லலைன்றாங்க. இப்போ இடபிள்யூஎஸ் எப்படி வந்துச்சு? கான்ஸ்டியூஷனில் என்ன இருந்துச்சு? திருத்திக்கிட்டோம்ல. அப்படி திருத்தலாம்ல. இடபிள்யூஎஸ்ன்றது கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலுக்கே எதிரானது. அதாவது ரிசர்வேஷனுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலுக்கே எதிராகத்தான் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். ஆனால் உச்சநீதிமன்றம் அப்படி கருதலையே. உச்சநீதிமன்றம் அப்படி கருதலை. உச்சநீதிமன்றம் மாற்றிக்கும்ல. உச்சநீதிமன்றம் ஏன் அப்படி கருதலைன்றதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கு வருவோம். அப்போ எக்கனாமிக் பேசிஸில் எந்த தரவுகளும் இல்லாமல் 10% இவங்களுக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதும், அது அவங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவா என்று அவர்களுக்கு மட்டும், எக்கனாமிக் பேசிஸாக மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது, அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு அநீதியை செய்ய முடியும் என்றால் இதில் ஏன் இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடாது? இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் என்ன நடைபெற்றுவிடும் அப்படின்ற கேள்விக்கு இதுவரை அவர்களிடமிருந்து எந்த யோக்கியமான விடையும் நீதித்துறையிடமிருந்தும் வரல. நீதித்துறையில் இப்போ சந்திரசூட்லாம் சவடாலாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் செஞ்சது என்ன? இல்லை, ஜட்ஜா பாருங்க, அவங்களையும் சாதியா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு நல்ல கேள்வி. ஜட்ஜா பாருங்க. பதவி பிரமாணம் எடுத்துட்டாரு. பிரமாணத்திற்கு பிறகு அவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னா அதை நம்ம கொஸ்டின் பண்ணலாம். பிரமாணத்திற்கு பிறகு அவர் சரியா நடந்துட்டு இருக்கிறாருங்கும் போது அதுல என்ன பிரச்சனை? இப்போ அதில் 2 விஷயம் பார்க்கணும். இப்போ மோடி ஓபிசின்றார். ஆமா, அதனால நம்ம சரி பரவாயில்ல ஓபிசி உதர்றது, நானே ஓபிசி தான் அவர் சொல்றாருல்ல. ஆமா, ஏழை தாயின் மகன் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு போகலாம்ல. அவர் எதுக்கு நம்ம வைக்கிறோம்? அவர் இந்துத்துவ கொள்கையில் இருக்கிறாரு பேசுகிறோம் இல்லையா? அப்படி இல்லையா? காஸ்ட்டு தான் உங்களுக்கு அளவுகோல் அப்படின்னு சொன்னால் மோடியை ஆதரிக்க வேண்டும் அல்லவா? ராகுல் காந்தியா மோடியானா யார் ஆதரிக்கணும்? அவர் ஆதரிக்கணும்னாக்க இல்லை, அவர் எதிர்த்தரப்பில் இருக்கிறார். அப்போ ஓபிசி ஒருத்தர் வர்றதுனால இந்த பிரச்சனை தீராது இல்லையா? தீராது என்ற ஆங்கிள். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு நபருடைய அரசியல் அல்லது சித்தாந்த பார்வை என்ன அப்படின்றது ஒன்று. தனிப்பட்ட ஒழுக்கத்தை வச்சுருங்க, தனியாக அதெல்லாம் இருக்கிறதாவே வச்சுக்குவோம். அரசியல் சித்தாந்த பார்வை என்ன அப்படின்றது ஒன்று. இன்னொன்று லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா? இதை வில்சன் தன்னுடைய கடிதத்தில் ரொம்ப நாகரிகமாகவும் நாசுக்கான முறையிலும் அவர் குறிப்பிடுறார். A judge who was born into privilege and raised wealthy and upper echelons of society might not appreciate the law pertaining to reservations.
வசதி படைத்த இதிலிருந்து வரக்கூடியவர் இந்த இதை ரிசர்வேஷன் பற்றிய இதை வந்து அங்கீகரிக்க மாட்டார். இன் ஆர்டர் டு டினை டைவர்சிட்டி மெரிட் இஸ் யூஸ் அஸ் அ ப்ராக்சி. இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் அவர். முடிஞ்ச வரைக்கும் நாகரிகமாக எழுதியிருக்காரு. அதை விட ஹார்ஷாக எழுத முடியுமான்னு தெரியல. சரியா? அப்போ இந்த அளவுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இது அப்போ அவங்கள்ட்ட இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு, எம்பத்தி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் இன் ஷேப்பிங் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். ஒரு அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பால் ஒரு அனுதாபம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜுடிஷியல் டெசிஷனில் ரொம்ப முக்கியமான பாத்திரம் மாற்று. அது ஒரு பார்ப்பனருக்கு இருக்காதா, அல்லது உயர் சாதி இந்துவுக்கு இருக்காதா? இருக்கலாம், விதிவிலக்காக இருக்கலாம். அதுதான் சந்திரசூட் சொல்லியிருக்காரு, இங்கேருந்து வர்றவங்களுக்கு தான் அது அதிகமாக தெரியும். அதுதான் நான் இப்போ 2 சொன்னேன் உங்களுக்கு. ஐடியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஒன்று, லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. இப்போ கிருஷ்ணய்யர் இருந்தார், அவர் பேர்லேயே ஐயர்னு இருந்துச்சு. ஆமாம். ஆனால் அவர் தான் இது பிராமின் டாமினேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ். ஆமாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக, ஜனநாயக உரிமைக்கு ஆதரவாக அதிக தீர்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து விதிவிலக்கு, இது விதிவிலக்கு. இப்போ நாம் சொல்வது என்னென்னா, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூக பின்னணியிலேருந்து வர்றவங்க இதை சிம்பத்தட்டிக்காக பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தான் சொல்கிறோம். அதுலேருந்து வந்ததுனாலேயே அப்படி இருப்பாங்க. இப்போ ஜனாதிபதி முர்மு இருக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரைபல் பின்னணியிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ட்ரைபல் நிலத்தை பறிப்பது தொடர்பான இதெல்லாம் வந்து அவங்க அங்கே இருந்தபோது ஓகே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களே வந்து இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கும்போது உள்ள விடல, கூப்பிடவே இல்லை. அவருடைய சொந்த சாதி மக்களுக்காக போராடிய ஸ்டான் சுவாமிக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். கோயிலில் வெளியே நிறுத்தினாங்க. அதுக்கு முன்னால் அவர் கோவிந்துக்கும் அதுதான் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் அவர்கள் உணரவே இல்லை. அந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அந்த சமூகம் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இல்லை, இந்த சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு கூட அவங்க சிந்திக்கவில்லை என்பது உண்மை. நெவர்தலெஸ் அதை நம்ம விமர்சனம் பண்ணுவோம், அதை பேசுவோம். ஆனால் நீங்கள் ரெப்ரசன்டேஷன்லேயே இதை கொடுக்காம இருக்கிறீங்களே, இதனுடைய பொருள் என்ன? இல்லை, இது ஒரு அடையாள அரசியல் மாதிரி தெரியலையா? நம்ம கோருவது ஒரு அடையாள அரசியல் பார்வையில் போய் சிக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து அடையாள அரசியல் அப்படின்னு சொன்னாக்கா ரிசர்வேஷனே அடையாள அரசியல் தான். அப்படி போய் முடியணும். ரிசர்வேஷன் இப்போது நீங்கள் முர்மு பழங்குடியிலேருந்து வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அல்லது ஒரு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனோ, ஒரு மாயாவதியோ, அல்லது இங்கே மகாராஷ்டிராவில் அத்தவாலேயோ இப்படி தலித் சமூகத்திலேருந்து வந்துட்டு அந்த சமூகத்துக்கே துரோகம் செய்கிறீர்களே, இந்த பக்கம் போகிறீங்களே அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறான். அதை கொஸ்டின் பண்ண முடியும். அது அவங்க வந்ததுனால அதை அப்படியே நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அல்லது மோடி ஓபிசின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பார்ப்பன சேவையில் ஈடுபட்டிருக்கிற அப்படின்னு நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். அதனால் அதை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று ஒதுக்க வேண்டியதில்லை. அதை அடையாள அரசியலாக அவர்கள் பேசினால், நான் அந்த ஜாதி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நிறுத்து, நீ என்ன செய்கிற அப்படின்ற கேள்வியை நாம் வந்து எழுப்ப முடியும். அது அடையாள அரசியல் என்று கூறிக்கொண்டு அதற்காக அது நாங்களே பார்த்துக்கிறோம் உங்கள் சார்பாக என்று பார்ப்பனர்களும் ஆதிக்க சாதியினரும் அங்கே போக வேண்டியதில்லை. இப்போ இது அடையாள அரசியல் வந்துருச்சே என்ற காரணத்துக்காக இவங்க அங்கே இல்லை. இவங்க தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டி கொள்வதற்கு ஒரு சிஸ்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறார்கள், கூச்சம் இல்லாமல் பாதுகாக்கிறார்கள், அதை நியாயப்படுத்துகிறார்கள். இப்போது இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை எடுத்துங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒரு கமிஷனர் ஒரு வார்த்தை விட்டார். என்ன, இந்த மாதிரி அந்த ஃபோனில் பேசுனது வந்து அது சும்மா வந்து யாரும் பேசல, ஃப்ளைட் மோடில் போட்டு பேசுனது, ஏமாத்தினது. அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவர் வந்து இப்படி பேசலாம்? ஆமாம், அவருக்கு கீழே பேசினாக்க என்ன நீதிமன்றமே கண்டிச்சது கிடைக்கும். கண்டிச்சுட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணோம். ஆமாம், எஸ்ஐடியில் யார்? பெண் அதிகாரிகள். எதுக்கு பெண் அதிகாரிகள்? ஆண்களை போடலாங்க. ஆண்கள் நீதி வழங்க மாட்டாங்களா? எதுக்கு அதை சொல்லுங்களேன் எனக்கு. எதுக்கு பெண்களை போடணும்? இல்லை, அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறாங்கல்ல. மகளிர் காவல் நிலையம் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுற இஷ்யூஸை அவங்க பெண்களின் துயரத்தை அவர்கள் உணர்வார்கள். பெண்களாக இருக்கும்போது பெண்கள் வந்து பேசுகிறது வந்து தன்னுடைய பிரச்சனை இருக்குல்ல, அல்லது ஒரு குற்றம் நடந்தது என்னன்றதை பற்றி மனம் விட்டு வெளிப்படையாக கூச்சம் இல்லாமல் பேச முடியும். இதெல்லாம் சேர்ந்தது தானே அது. அப்போது இதில் 2 பாயிண்ட் நான் சொல்ல வரேன். ஒரு கமிஷனர் சொன்ன உடனே தூக்கி போடு, நீ பண்ண முடியாது. ஆனால் அலகாபாத் நீதிபதிக்கு அது நடக்கலை.
வேற பல நீதிபதிகளுக்கு அது நடக்கிறது இல்லை. இவர் இனிமேல் நீதி வழங்க முடியாது இப்படி சொல்லணுமா இல்லையா? நீதி வழங்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது சொல்லலையே சுப்ரீம் கோர்ட்டு. இனிமேல் சரியா வழங்குவாருன்றாங்க. ஆமாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு உடனே வந்து டிசைட் பண்ணுறீங்க, அங்கே வந்து பெண்களை நியமிக்கிறீங்க. ஆனால் அது வந்து நீதிபதிகள் அப்படின்னு வரும்போது ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து வந்தவர்கள் அப்படின்றத கொண்டு வரணும் என்று தோன்றுவதில்லை. மாறாக இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து காஸ்டிசம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு புக்கு வந்துருக்குது, சுப்ரீம் விஸ்பர்ஸ் அப்படின்றது. அந்த சந்திரசூட் பையன் எழுதினாங்க. என்ன உச்ச கிசுகிசுக்கள்னு சொல்லலாமா அதை? சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றம்னா இது உச்சமன்ற கிசுகிசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். காட் பாய்ஸ் அப்படின்னு ஒரு அகாடமிஷியன், ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து ஒரு 66 ஜட்ஜஸை வந்து பேட்டி கண்டிருக்கார். எந்த பீரியட்னா 1980s வந்து அவர் எடுத்திருக்கிறார். அந்த நோட் குறிப்பெல்லாம் எடுத்துட்டார். அதை அவர் புக்காக கொண்டு வரதுக்கு முன்னால் ஒரு டெர்மினல் டிசீஸில் இறந்துடுறார் 2017. அந்த குறிப்புகள் இந்தியாவின் 10% நீதிபதிகளை அவர் பேட்டி எடுத்துறாரு. அதில் வந்து தலைமை நீதிபதிகளே வந்து 19 பேர். அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய 50% அவர் இன்டர்வியூ பண்ணிட்டார். எடுத்து அவங்க ஃப்ராங்காக பேசியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அவர் இறந்துட்டதுனால அந்த குறிப்புகள் வந்து அபினவ் சந்திரசூட்னு சந்திரசூடுடைய மகன்கிட்ட வருது. அதில் பல விஷயங்கள், நீதிபதி அப்பாயின்மெண்ட்டு, தீர்ப்பு வழங்குதல், இதை பற்றி பல விஷயங்கள் வந்து அதில் பேசப்படுது. அந்த பேசப்படுகின்ற அந்த விஷயத்தில் சில இதெல்லாம் வந்து குறிப்பாக ஜாதி பற்றி உள்ளது இருக்கு இல்லையா? அதில் டிவி பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நீதிபதி, மெட்ராஸ் ஹைகோர்ட், அவங்க அப்பா யார் அப்படின்னு சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 50s ஜட்ஜாக இருந்தவர். அவர் பேர் டிஎல்வி ஐயர். அவருடைய பையன் ஒரு, அது சாதி இனிஷியல் பேர், அது வீணா ஏதோ வெங்கட்ராமையர், வைத்தியநாத ஐயர் ஏதோ ஒன்று இருக்கலாம். டிஎல்வி ஐயர் அவ்வளோதான் நமக்கு தெரியும். அவருடைய மகன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, 60களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் வீணாக போயிடுச்சு. எப்படி? ஜாதி அடிப்படையில் தான் இங்கே நியமனமே நடக்குது. அதாவது எக்ஸாக்டாக 67க்கு பிறகு. ஆமாம், 60ஸ்க்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இது அவருடைய கருத்து. அதுக்கப்புறம் வெங்கட்ராமையா அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தார். அவர்கிட்ட வந்து பேட்டி காண்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பிராமணர்களுக்கு இந்த நாட்டில் ஒன்றும் இடம் இல்லைங்க, ஒன்றுமே வழி இல்லாமல் தான் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஓடுறாங்க. யாரு? வெங்கட்ராமையா என்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, பி வெங்கட்ராமையா. ஆமாம், அவருடைய மகள் தான் இப்போ நாகரத்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு ஓடல. இது வந்து அவருடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து டிஏ தேசாய்னு ஒரு ஜட்ஜு, அவரை பேட்டி காண்றார் இந்த காட் பாய்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான கேஸ், கர்நாடகா ரிசர்வேஷன் கேஸ். என்ன 5 ஜட்ஜ் பெஞ்ச் அதை டிசைட் பண்ணது. அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து எஸ்சி ரிசர்வேஷன் பற்றின கேஸு, ஆனால் ஜோக் என்னன்னு கேட்டெல்லாம் நாங்கள் 5 பேரும் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சிரிங்க சந்தோஷமாக இருங்க சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை இப்போ பாருங்கள், இதுதான் மெரிட்டுடைய தகுதி. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அந்த இன்னொரு கேள்விக்கான பதில் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் உள்ளுக்குள்ள குறைவாக இருக்கிறாங்க அல்லது போதிய அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது ஏன்னு கேட்டோம்னா, ஒன்று தகுதி இல்லை, இல்லைனா கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை, இல்லைனா ஜாதி பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாதி பார்க்காதீங்கன்னு சொல்கிற ஒரு நீதிமன்றத்துக்குள்ள பெரும்பான்மை பார்ப்பன நீதிபதிகளாகவும் உயர் சாதி நீதிபதிகளாகவும் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா அது ஏன்? இது இந்த ப்ரொஃபஷனை பற்றி ஒன்று, இது சிஸ்டமேட்டிக்காக மாறி இருக்கு. ஆமாம், எப்படி சிஸ்டமேட்டிக்காக இது இல்லை, ஒரு வக்கீல் தொழிலை பற்றி தெரிஞ்சது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நெப்போட்டிசம், அதுக்கப்புறம் ஜாதி. இந்த தொழில் எப்படி இருக்குது? நம்ம நாட்டில் டாக்டரு, வக்கீல், ஆடிட்டர், நம்ம வழக்கமாக சொல்லுவாங்களே பிராமண சங்கத்தினர், திமுக காரங்களுக்கெல்லாம் வந்து பிராமணர்கள் தான் ஆடிட்டர், பிராமணர்கள் தான் வக்கீல். நம்ம நடிகர் சிவகுமார் ஒரு இதில் சொல்லியிருந்தார், பிராமணர்களை திட்டாதீங்க, அவங்க தான் வாத்தியாரெல்லாம், வேற யார் வாத்தியாரா வர முடியும்னு அவருக்கு தெரியல, என்னன்னு எனக்கு புரியல. அவரே ஒரு படத்துல வாத்தியாரா நடிச்சாரு, ஒரு புரட்சிகர கருத்துக்களை பேசின படம். ஓகே, அது அப்புறம் இருக்கலாம். அதாவது பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் படிக்க இயலாது
என்ற கட்டம் இருந்தபோது ஆசிரியர்களாக யார் வந்திருக்க முடியும்? ஆமாண்ணா. அவங்க தான் வந்திருக்க முடியும் இல்லையா? அதில் வந்து ஏதோ அந்த ஜாதிக்குரிய தனித்தகுதி போலவும் மாபெரும் இரக்க குணம் போலவும் வந்து சித்தரித்து அவர் ஆசிரியர்களா பிராமணர்கள் மட்டுமே இருந்தது பார்ப்பனர் அல்லாதாருக்கு செய்யப்பட்ட அடக்குமுறைன்றது அவருக்கு புரியல. அப்படி புரியல. அது வந்து அவங்க கருணையாக போட்ட பிச்சைன்ற மாதிரி அவர் கருதி பேசினார். அப்போ இந்த மாதிரி தகுதிகள் எல்லாம் காலனி ஆதிக்க காலத்தில் ஆங்கில கல்விக்கு அவங்க தான் முதல்ல போகிறாங்க. அவங்க தான் முதல்ல அர்பனைஸ் ஆகுறாங்க. ஜெர்மன்லாம் படிச்சாங்களா தோழர்? ஜெர்மன்லாம் படிச்சாங்க. ஜெர்மனும் படித்தாங்க. டாய்ஷ். ஆமாம். அப்போது அது மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த வகையில் லாயர்ஸாக ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. லாயர்ஸாக முக்கியமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போது 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை அப்படின்னு இது வந்து கை மாற்றி அளிக்கப்படுது. நம்ம நாட்டில் வாரிசு அரசியல் மட்டும்தான் கூடாது. ஆடிட்டர் வந்து வாரிசாக இருக்கலாம், வக்கீல் வாரிசாக இருக்கலாம், ஜட்ஜு வாரிசாக இருக்கலாம், என்ன வேற முதலாளி அம்பானி அதானி அது வாரிசாக இருக்கலாம். வாரிசு இந்த வாரிசுகள்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த வாரிசுகளை யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அரசியலில் வந்து நீ வாரிசாக இருந்தாலும் ஓட்டு போட்டு அன்புமணி யாராவது தேர்ந்தெடுத்தாங்களா? தேர்ந்தெடுக்கப்படாத வாரிசுகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வாரிசாக வந்தாலும் தேர்ந்தெடுக்கப்படணும் என்ற நிபந்தனை இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் அது குற்றம் சொல்லப்படுகிறது. ஆனால் இவங்க யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இல்லை, இப்போ ஒரு வழக்கறிஞர் மக வழக்கறிஞராக வர்றாங்கன்னா அவங்க பிஎல் முடிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு தானே அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவங்களும் அந்த தேர்வு முறையில் தேர்ச்சி பெற்று தானே உள்ளே வர்றாங்க. இது எப்படி தகுதிக்கு எதிரானதாக மாறும்? என்ன மாறுதுன்னா தேர்ந்தெடுத்து வந்துடுவாங்க. அதுக்கு முன்னால் அப்பாவுடைய கேஸ் கட்டு, அப்பாவுடைய கிளையண்ட்டு, அவங்க அப்பாவுடைய கிளையண்ட்டு, இந்த மரபு அந்த ஆஃபீஸ் வந்து அவர் கையில் இருக்குது. அவருக்கு கீழே ஏற்கனவே 10-20 ஜூனியர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வருவார். இவர் வந்து அப்பாவோட இடத்த டேக் ஓவர் பண்ணிக்குவார். புரியுது இல்லையா? அப்போ இந்த 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 இது வந்து இருக்குது. எது ஏற்கனவே ஒரு சொத்து மாதிரி அது இருக்குது. இது இல்லாமல் புதுசாக நான் பிராமின்ஸு அல்லது பிற தலித் சமூகத்திலேருந்து வர்றவங்க மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த ஆஃபீஸில் போய் ஒரு ஜூனியராக சேருவாங்க. சாதாரண வழக்கறிஞர்கள் இப்போ கேளுங்க தெரியும். இது என்ன பண்ணை அடிமை முறை மாதிரி மாறுதா? இங்கே போய் ஜூனியராக சேர்ந்தால் 2000 ரூபா சம்பளம், 3000 ரூபா சம்பளமே கிடையாது. இப்படி 7-8 வருஷத்துக்கு கோவிட் காலத்துலலாம் பட்டினியால் அவதிப்பட்டவர்கள் இன்னமும் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பெயில் போடுறதுக்கு வக்கீல்கள் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் கீழமை நீதிமன்றங்களில் போனாங்க, ரொம்ப பரிதாபமான நிலைமை சாதாரண வழக்கறிஞர்கள். அப்போ அவங்க ஒருபோதும் அந்த இடத்த எட்ட முடியாது. அப்போ இவங்க வாரிசுன்ற முறையில் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இது வந்து பொதுவாகவே வக்கீல் தொழிலில் பிரபலம் அடைவதற்கும் செல்வாக்கு பெறுவதற்கும் உள்ளது. அதில் இருக்கிற நெப்போட்டிசம் இது. ஜட்ஜஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜட்ஜஸுடைய மகன் ஜட்ஜ் ஆகிடுவார். நம்ம சந்திரசூடு அவங்க அப்பா வந்து மகாராஷ்டிரா பிராமின். அதை பற்றி இந்த புக்கில் இருக்குது. அவர் எப்படி பிராமின்லேயும் மகாராஷ்டிரா பிராமினை தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார். எந்த புக்கில் இருக்குது? இந்த சுப்ரீம் விஸ்பர்ஸ் அபினவ் சந்திரசூட் எழுதின புத்தகம். ஆமாம், அபினவ் சந்திரசூட். அவர் கூட ஜட்ஜ் ஆகலாம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது தான். அப்போது அது அந்த அவங்க அப்பா எப்படி இருந்தார் அப்படின்றத வந்து எழுதுகிறார். அந்த இதை பற்றி பேசும்போது ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு சொன்னாராம், மொத்த இந்திய நீதித்துறையை 400 குடும்பங்கள் தான் கட்டுப்படுத்துது, தொழில்துறையை குடும்பம் தான் கட்டுப்படுத்துதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி நீதித்துறையை 400 குடும்பம் தான் கட்டுப்படுத்துது. நீதித்துறையவே கட்டுப்படுத்துதுன்னு இல்லைன்னாலும் நீதித்துறையின் ஆக முக்கியமான வழக்குகளை 400 குடும்பங்கள் தான் கட்டுப்படுத்துது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீதிபதியினுடைய மகன் நீதிபதியாவது அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டாக்க, நீதிபதி லிஸ்ட்டு போட்டாக்க என்னுடைய குத்துமதிப்பான கணக்கின்படி 50% அது இருக்கும், எது வாரிசு அப்படின்னு இருக்கும். ஒரு ஜோக் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார், ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, அவருடைய மகன் வந்து வக்கீலுக்கு படிக்கிறாரு. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த கோர்ட்லேயே. இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க அப்பா இருக்கக்கூடாது. அப்படியா? ஜட்ஜாக இருக்கக்கூடாது, இல்லை அவர்கிட்ட அப்பியர் ஆகக்கூடாது, இப்படி இருக்குது. அதனால் அந்த முறைப்படி அவர் வேறு மாநிலத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. யார் அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இருந்தாலும் மகன்
ஒரு முதல் முறையாக அப்பியர் ஆகிறார். கன்னி பேச்சு மாதிரி இல்லை, இது நேர்மையான ஒரு நடவடிக்கை தான். நடவடிக்கை தான். ஆமாம், மிக நேர்மையான நடவடிக்கை. இவர் வந்து கன்னி பேச்சு மாதிரி கன்னி வழக்கு ஒரு ஸ்டே ஒன்று கேட்டு, கன்னி வழக்கு நீ கலக்கு. ஆமாம், அந்த கேஸு நிச்சயமாக சத்தியமாக ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு அத்தனை பேராலையும் சான்றளிக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதில் இவர் எடுத்து பேசுகிறாரு. பேசினா அந்த வக்கீலுக்கே பெரிய அதிர்ச்சி. ஸ்டே கொடுத்துட்றாரு ஜட்ஜு. அப்போ தன்னுடைய வாத திறமையால் முடியாத வழக்கையும் முடித்து காட்டி, வாத திறமையால் இந்த கேஸில் கிடைக்கவே கூடாது, கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெகிழ்ச்சி அடைந்து அந்த வக்கீல் ஓப்பன் கோர்ட்டில் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொன்னாராம். தேங்க்யூ யுவர் ஆனர் இல்லை, தேங்க்யூ அங்கிள். இது கண்டெம்ட் இல்லையா? கண்டெம்ட் இல்லை, எல்லாரும் சிரிச்சுட்டு போயிருக்காங்க. எதை கண்டெம்ட்னு சொல்கிறது உலகத்துக்கே தெரியும். இல்லை, இப்போ நான் வந்து இப்போ ஜிஆர்எஸ் பெஞ்ச் இருக்குது, எத்தனையோ பெஞ்ச் இருக்குது, நான் போய் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச முடியாதுல்ல. அதெல்லாம் பேச முடியாது. ஆனால் ஜிஆர்எஸ் என்ன பேசினார் அர்ச்சகர் வழக்கில்? நானே ஒரு ஸ்மார்த்த பிராமின், நானே போக முடியாது அப்படின்னு பேசினாரு. இது எந்த கோர்ட்டில் போய் சொல்கிறது? இப்படி ஒரு நீதிபதி பேசினாரே, இது அடுக்குமா? அலகாபாத் நீதிபதி பேசினதோடவா போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் இது ஒரு உதாரணம். அப்போ அந்த நீதிபதி போக வர அவர் ஒரு அங்கிளாக அறிமுகமாக இருக்கார் அவருக்கு. அப்போ ஒரு அங்கிள்னு வந்து ஒரு அங்கிள்ன்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ஃப்ராய்டியன் ஸ்லிப். இது என்ன, வயலூர் கோயிலில் வந்து அங்கிள் இருக்கும்போது நான் போய் பூஜை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி சொல்லிட்டார். ஸோ இது இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த வாரிசு முறை, இது வந்து அந்த இதில் நெப்போட்டிசம் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. அந்த நெப்போட்டிசத்துக்கு உள்ளர வந்து சாதி அப்படின்றது இருக்குது. இன்றைக்கு இதை வந்து வெறுமனே பிராமின், அப்பர் காஸ்ட்டு, ஓபிசி, எஸ்சி அப்படின்றத தாண்டி ஒரு முக்கியமான காலத்தில் இருக்கிறோம். இப்போ மோடி அரசின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆகப்பெரும்பான்மையான நீதிபதிகள் அப்பர் காஸ்ட் இல்லை. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் காலத்தில் எல்லாம் ஓபிசி, எஸ்சியும் போட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் பிராமின்ஸ்லேயும் யார் ஐடியாலஜிக்கலாக இந்த பக்கம் இருக்கிறாங்களோ, எந்த பக்கம் சங்கி பக்கம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான். முரளிதர் அப்படின்னு ஒரு நீதிபதி கேள்விப்பட்டிருப்பீங்க. வராமலே போனவர் இல்லையா? ஒரிசா ஹைகோர்ட்லேருந்து அவரை சென்னை ஹைகோர்ட்டுக்கு, அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவர். அதுக்கு முன்னால் டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்தார். அவரும் எனக்கு தெரிந்தவரை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலை. கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போடாமல் பெண்டிங்கில் போட்டு ஒரிசாவிலேயே அவர் ரிட்டையர் ஆனார். நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அவர் இப்போ ஏதோ வக்கீலை ப்ராக்டிஸ் பண்ணுறார். அவர் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்டார். என்ன தவறு செய்தார்? சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டில் அப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் நடந்துச்சு இல்லையா, அந்த கலவரம் நடைபெற்ற போது அதில் ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கைது பண்ணல அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணார். அன்று இரவே அவர் டெல்லியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார். டெல்லியில் இருந்தவர் டெல்லி ஹைகோர்ட்டில் சிஏஏ ப்ரொட்டஸ்டின் போது. அப்போது நீங்கள் பிறப்பால் பார்ப்பனராக இருக்கிறீங்கன்றது இப்போ பிரச்சனை இல்லை, அதுலேயும் அந்த பக்கம் இருக்கணும். அப்போ பார்ப்பனர்களாக பிறந்தவர்களில் ஆக பெரும்பான்மையினர் பை டிஃபால்ட் அவங்க பார்ப்பனிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். அது வில்சன் எழுதியிருக்கார் இல்லையா அந்த கடிதத்தில், குடியரசுத் தலைவருக்கான கடிதத்தில். அது பல தீர்ப்புகளில் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன தீர்ப்புக்கு ஜாதிய உள்நோக்கம் கற்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மம் குறித்து உணர்ச்சி பூர்வமாக பேசிய நீதிபதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தற்செயலாக அவர்களுடைய சாதி, அவர்கள் பிறந்த சாதி என்பது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அதே சனாதனம் தொடர்பான விஷயம்தான். அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து 2020 செப்டம்பர் 26 அன்னைக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்று 2020 செப்டம்பர் 26 நடத்தப்பட்டது. அந்த பன்னாட்டு கருத்தரங்கை வந்து பெரியார் வலைக்காட்சியில நேரலையும் செய்திருக்கிறார்கள். அதுல மனு தர்மத்தில் பெண்கள் மீது, சூத்திரர்கள் மீது, ஒடுக்கப்பட்டவர்கள் மீது எத்தகைய இழிவுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதை மனுஸ்மிருதியின் ஸ்லோகங்களை எடுத்துக்காட்டி உரையாற்றியது வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. அதாவது முனைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து
சனாதனத்தை புரிந்து கொள்ளாமல் அதை ஏன் பெரியார் எதிர்த்தார் என்று புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சான்றுகளை முன்வைத்து உரையாற்றி இருக்கிறார். இதுல முதல் எதிரியாக திருமா, இரண்டாவது எதிரியாக பெரியார் வலைக்காட்சி. அந்த வழக்கு அவர் பேசியதும் எந்த தவறும் இல்லை, அதை ஒளிபரப்பதும் எந்த தவறும் இல்லை, எவரும் ஆஜராகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பேரையூர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிடுவதாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் வேல்முருகன் தன்னுடைய தீர்ப்புல இது எழுதுறாரு. இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உதயநிதி ஸ்டாலினும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசினாரு. வேல்முருகன் கொடுத்த தீர்ப்பு ஒரே மாதிரியான வழக்குல வேல்முருகனும் தீர்ப்பு எழுதுறாரு, அனிதா சுமந்தும் தீர்ப்பு எழுதுறாங்க. ஆமா, வேல்முருகன் கொடுத்தது ஒன்று, அனிதா சுமந்த் கொடுத்தது புத்தகங்களை மேற்கோள் காட்டி தீர்ப்பை திருத்தி மாத்தி அது விதவிதமா கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதுக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனா இந்த வெளிப்பாட்டின் காரணம் என்னன்றதை பேசக்கூடாதா? அதுதான் சொல்றேன், இது பை டிஃபால்ட் அப்படி இருக்கிறது. இது ஒரு சமூக யதார்த்தம். இதை வில்சன் தன்னுடைய கடிதத்தில் சொல்லியிருப்பது மட்டுமல்ல, அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு யதார்த்தம். அவர் ஒரு யுஎஸ் ஜட்ஜை மேற்கோள் காட்டியிருக்காரு. யுஎஸ் ஜட்ஜோடைய ஒரு கூற்ற மேற்கோள் வில்சன் 3 விஷயங்கள் அந்த அந்த யுஎஸ் ஜட்ஜு சொல்கிறார். விதவிதமான ஒன்று, ஒரு நீதிபதி ஒரு ஃபிலசாபிக்கல் அவுட்லுக்லேருந்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். ஓகே. இன்னொரு தீர்ப்பு என்னன்னா, அந்த கேஸுடைய சரி தவறு இருக்கு இல்லையா, அதிலிருந்து சொல்லலாம். அடுத்தது வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்து அதிலிருந்து சொல்லலாம். இந்த 3 ஒரு இடத்துல இருக்கும்போது தான் கூடிய வரையில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. இந்த 3 ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சோசியலா ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரணும், சித்தாந்த ரீதியா ஒரு கண்ணோட்டம் கொண்டவராக இருக்கணும், அதுக்கு ஏற்ப அரசியல் சட்டம் வியாக்கியானப்படுத்தப்படணும். இப்படித்தான் இப்பொழுது உள்ள தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இதில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு திராவிடர் கழகம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில மதுரையில நடத்துறாங்க. மதுரையில தோழர் வாஞ்சிநாதன், தோழர் பசுமன் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் உரையாற்றுறாங்க. சென்னையில திராவிடர் கழகம் நேரடியாகவே அந்த கூட்டத்தை இப்போ இது முதல் முறை நடக்கல. 2014 இதே போல ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல மோடி ஆட்சி வந்த அப்போ 7 பிராமின் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறதுல 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா 7 3 10 ஆகுது. இது சரியில்லைன்னு சொல்லி சென்னையில், இங்கே தமிழ்நாட்டில் 16,000 வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. ஒரு நாள் அன்றைக்கி அகர்வால்னு ஒரு தலைமை நீதிபதி இருக்கார். இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடுத்து தலைமை தாங்கி நடத்தியவர் பால் கனகராஜ். வாட் டு யூ மீன்? அவர் தான். வாட் டு யூ மீன்னா அவர் தான். இப்போ அவர் பிஜேபியில் இருக்கார், பாஜகவினுடைய வட சென்னை வேட்பாளர் அப்படி இருக்கார். அப்போது அவர் தான் எம்ஹெச்ஐனுடைய செக்ரட்டரியாக இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர். அப்போது 2014 வழக்கறிஞர்களுடைய போராட்டமாகவே நடக்குது. இன்றைக்கி பார் கவுன்சில் லெட்டர் எழுதியிருக்குது, ஆசிரியர் போராடுறாரு, இதெல்லாம் நடக்குது இப்போ. ஆனால் பிரச்சனை, வழக்கறிஞர்கள் இன்றைக்கி நிலவரம் என்ன, அன்றைக்கி 7 10 ஆகிடும்னாங்க, இப்போ 12 16 ஆகிடும்ன்றதை பற்றி பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? இப்போ வழக்கறிஞர்கள் ஏன் வீதிக்கு வரவில்லை? ஏன் அது அப்படி ஒரு இஷ்யூவாக மாறலை? அப்படி ஒரு இஷ்யூவாக அது மாற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படும் போது அது எல்லா தீர்ப்புகளும், நம்ம இதுக்கு முன்னால் பல விஷயத்தில் அர்ச்சகர் வழக்காக இருக்கட்டும், பழனி கோயில் வழக்காக இருக்கட்டும், சனாதன தர்மம் பற்றிய வழக்காக இருக்கட்டும், இப்படி பல வழக்குகளில் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட்டுக்கு விரோதமாக, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்ற கருத்தாக்கத்துக்கே விரோதமாக பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகள் விமர்சிக்கப்படுவதில்லை, இந்த நியமனங்கள் விமர்சிக்கப்படுவதில்லை என்பதற்கு ஒரு முடிவு வர வேண்டும். அதற்கு வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்க வேண்டும். அவங்க அப்படி இறங்கி பேச ஆரம்பித்தாதான் மக்களுக்கு அது புரியும். நீதித்துறை என்பது பாரும் பெஞ்சும் சேர்ந்தது. நீதிபதியின் கீழ் வழக்கறிஞர்கள் பணியாளர்கள் அல்ல, அவங்களும் ஜுடிஷியல், அவங்களும் ஆபீசர்ஸ் ஆஃப் கோர்ட்னு சந்திரசூட்டே அந்த நீதிமன்றத்துல தினந்தோறும் சொல்லுவாரு. ஆமா, ரைட். அந்த ஆபீசர்ஸ் குரல் கொடுக்கிறார்களா? ஆபீசர்ஸ்னுடைய அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் எலிவேட் ஆகும்போது எப்படி வருகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி.